அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வை இந்த உலகம் முழுவதும் எந்த பகுதியில் இருந்த என்றுமானாலும் கேட்கலாம், பார்க்கலாம். அந்த அளவிற்கு விஞ்ஞான வசதி அதிகமாகியிருக்கின்றது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவருடைய தத்துவங்களை வீட்டிலே அமர்ந்தபடியே தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்றால், அதாவது ஆன்மீகம் ஆதி காலத்திலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதன் தன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இயற்கையாகவே அவனிடத்திலே இருக்கின்றது. ஆறாவது அறிவு படைத்த மனிதர்கள் அத்துணை பேருமே தங்களை அறிந்தோ அறியாமலோ அந்த முழுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 70 வருடத்துக்கு முன்பாக ஆன்மீகம் என்ற சொல் எப்படி கருதப்பட்டது, என்ன மாதிரி இருந்தது? எல்லா காலகட்டத்திலையும் ஞானிகள் இருந்தாங்க. அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் எத்தனையோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல இயற்கை மகான்களை அனுப்பி வைத்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக ஏதேனும் ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அந்த இயற்கை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதுக்கெல்லாம் இது ஒன்று எதுவுமே கிடையாது. எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், யாரை வேணாலும் பயன்படுத்தலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அந்த மாதிரி இயற்கை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஞானம் என்றால், தியானம் என்றால் நமக்கெல்லாம் அது ஒத்து வராது, நமக்கு தேவை கிடையாது, அது முடிவும் முடியாது என்று முடிவு கட்டி எத்தனையோ பேர் இருந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் முக்கியமான பெரியவங்களுக்கு மட்டும்தான், அது ஞானம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு அதை அப்படியே வைத்துவிட்டு தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த உறைந்து போன நிலையை உடைத்து எறிந்தவர் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. முதலாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர். இப்போ ஆன்மீகம்னா சாமியார்னா இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை அப்படியே அந்த உரை நிலையை உடைத்து எரிந்து மாற்றி அமைத்து முதலாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள். தியானம்லாம் எல்லாரும் கற்றுக்கவும் முடியாது, பெண்கள் கற்றுக்கொள்ள முடியாது, குடும்பத்திற்கு கற்றுக்கொள்ள முடியாது. அதற்காக தனியாக நேரத்தை ஒதுக்கணும். சில பேர் வாழ்க்கையை ஒதுக்கிடணும். அப்படியே முழுமையாக அத்தனையும் துறந்து விட்டு முழு நேர பணியாக அதை செய்யணும் அப்படின்னு அந்த உரைநிலையை உடைத்திருந்தவர் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. யார் வேணாலும் கத்துக்கலாம், பெண்களும் கத்துக்கலாம், குடும்பத்திலும் கற்றுக்கொள்ளலாம். இதற்காக துறவு வாழ்க்கைக்கு போக தேவையில்லை. வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கொள்ளலாம், குடும்பத்திலிருந்தே கற்றுக்கொள்ளலாம்.
வேலை செய்து கொண்டே கற்றுக்கொள்ளலாம். ஃபுல் டைம் இறங்க தேவையில்லை. இருக்கிற வேலையில இருக்கிற நாட்கள்ல குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கினால் போதுமானது. அத்துணையும் கற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு மாபெரும் ஒரு ஆன்மீக திரட்சியை ஏற்படுத்தினவர். உலகத்துல எக்கச்சக்கமான புரட்சிலாம் நடந்திருக்கு. புரட்சி என்பது ஒரு உணர்ச்சி வயப்பட்டது. குறிப்பிட்ட மக்கள் குறிப்பிட்டவங்களை ஏத்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் செய்து அடிச்சு பிடுங்கி போராடி என்னென்னமோ செய்யறது, அவங்க அடக்கிறதுக்கும் உணர்ச்சி வயப்பட்டு எதெல்லாம் செய்வாங்க. ஆனால் மகரிஷி அவர்கள் செய்தது புரட்சி கிடையாது, திரட்சி. திரட்சி என்பது அத்துணை பேரையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன ஏது என்று பார்க்காமல் அத்துணை பேரையும் அரவணைத்து திரட்சி என்ற அந்த உணர்வோடு அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறதுல கிடையாது. ஏற்றுக்கொள்ளாம வேணா இருக்கலாம், எதிர்ப்பு என்பது கிடையாது. தன்னுடைய 35வது வயதிலே அறிவிலே முழுமை பெற்றார். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றார். அவருக்கு இயற்கை தன் கதவை திறந்தது. எப்படி இந்த குண்டலினி யோகத்தை எய்முறைப்படுத்துவது, எப்படி மக்களுக்கு கொண்டு செல்வது என்று சதா அந்த சிந்தனையிலே இருந்தார். ஒரு ஊருக்கு போறாரு, அங்க தியானம் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த வீட்டு திண்ணையிலேயே படுத்திருந்துட்டு அடுத்த கிராமத்துக்கு அடுத்த ஊருக்கு போறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் 2 பேருன்னு ஊரா போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அந்த நாள்ல அவர் நினைத்து பார்த்திருப்பார்னா, அவர்லாம் நினைத்து பார்க்க தேவையில்லை. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தன்னுடைய கடமை செய்தார். இப்போது பாருங்க, ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஏசி போட்டுக்கிட்டு எத்தனையோ பேரோட பேச முடியுது. என்ன அற்புதம் பாருங்க. அந்த ஒரே ஒரு தனி மனிதருடைய உழைப்பின் காரணமாக அந்த ஊருக்கு சென்று இதை கொடுக்கணும் அப்படின்னு அந்த விரிவுபடுத்தினது. இப்போது கோடானு கோடி மக்கள் உலகத்துல இதை கற்றுக்கொண்டு நன்றாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு தனி மனிதர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு பயங்கரமாக தான் இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி கண்டிப்பா இருக்காது. அந்த உரை நிலையை உழைத்தவர் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி. சரி, தியானம் கற்றுக் கொடுத்தார், உடற்பயிற்சி கற்றுக் கொடுத்தார், காய்கள் கற்றுக் கொடுத்தார், தற்சோதனை கற்றுக் கொடுத்தார், செயல் விளைவு தத்துவத்தை கற்றுக் கொடுத்தார், கர்ம வினைகளை எடுத்துரைத்தார், பரிணாம வளர்ச்சியை எடுத்துரைத்தார், உயிரின பரிணாமத்தை எடுத்துரைத்தார். அத்துணையும் விளங்கிக் கொள்ளலாம். உண்மையாகவே ஆர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தால் போதுமானது. ஆனால் இதை பயன்படுத்தி வேறு ஏதாவது வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை கற்றுக்கொண்டால் சரியாக புரியாமல் போய்விடும். ஏனென்றால் நோக்கம் வேற மாதிரி இருக்குது. ஆக எந்தவித நோக்கமும் இல்லாமன்னா, அதாவது புகழுக்கோ பொருளுக்கோ எதுக்குமே இல்லாம எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு அங்க கூட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்து கொண்டே இருந்தோம் என்றால் ரொம்ப பேருக்கு போயும் சேரும்.
அந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிலையை மாற்றி அமைத்து அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுனா எப்படி? அப்ப கேட்டாங்க மகரிஷிகிட்ட, ஏங்க நீங்க பாட்டுக்கு வந்து நல்லவங்க கெட்டவங்க இல்லாம எல்லாத்துக்கும் இது மாதிரி கத்து கொடுக்குறீங்களே, இந்த மாதிரி குண்டலினி யோகத்தெல்லாம் கெட்டவங்க எல்லாம் கத்து கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க என்ன தகுதி வைத்திருக்கிறீங்க இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு கேட்டாங்களாம். மகரிஷி அவங்க சொன்னாங்களாம், ஒருத்தருக்கு உடல் இருக்கிறது, உயிர் இருக்கின்றது, மனம் இருக்கின்றது. இது இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. இதுதான் எலிஜிபிலிட்டின்னு சொன்னாராம். அப்போ என்ன தகுதி பாருங்க, இதை கற்றுக்கொள்வதற்கு என்ன தகுதி? உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், மனமும் இருக்கணும். உடல் இருந்து உயிர் இருந்து அவர் மயக்கத்திலேயோ கோமா ஸ்டேஜில் இருந்தாருன்னா அவரு கற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனமும் இருந்ததுன்னா அவர் வந்து கற்றுக்கொள்ளலாம். அப்ப அவனுடைய தகுதி என்னன்னு பாருங்க. அப்படி யாரு வேணாலும் கத்துக்கலாம். அப்ப எந்த ஒரு பரந்த நிலையில, விரிந்த நிலையில அவரு கொடுத்திருக்காருன்னு பாருங்க. அதாவது அவர் வந்து எல்லை கட்டியதே கிடையாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லக்கூடியதும் இதுதான். இந்த உலகத்துல ஒரே காற்று, ஒரே நீரு, ஒரே நிலம், எல்லாமே ஒண்ணுதான் இருக்குது. ஆனால் மனிதன் தன்னுடைய மனதிலே எல்லை கட்டி கொண்டு எல்லை கோடு போட்ட காரணத்தினால்தான் இந்த மாதிரி பிரச்சனையே ஏற்பட்டது. ஒரு முறை நதி நீர் இணைப்புக்காக ஒரு கூட்டம் ஒன்று ஆழியார்ல ஏற்பாடு செய்யப்பட்டது. நதி நீர் இணைப்பு செய்தா இந்தியாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடத்துல வந்து வறட்சியா இருக்கின்றது, ஒரு இடத்துல வெள்ளமாக இருக்கின்றது. அத்துணையும் அதன் போற போக்கிலே இணைத்து விட்டோம் என்றால் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கலாம். அதுக்கு என்ன செய்யணும், என்ன திட்டம் தீட்டணும் அப்படின்னு எல்லாமே அதுல இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாமே வந்து பேசினாங்க. நிறைவாக ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க பேசினாங்க. எல்லாரும் நதி நீர் இணைக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்றை செய்தால் போதுமானது. என்னவென்றால் மக்களுடைய மனங்களை இணைத்து விட்டோம் என்றால் அது போதுமானது. என்ன இணைத்தாலும் சண்டை வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் மனித மனங்களை இணைத்து விட்டோம் என்றால் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கிடைத்து விடும் சொன்னாங்க. அந்த மனித மனங்களை இணைப்பது எவ்வாறு? மனிதன் என்று பார்த்தோம் என்றால் அதனுடைய எண்டுல மனிதனுடைய மனதனுடைய எண்டு வந்து அந்த இயற்கையை தான் இருக்கின்றது. அத்துணை பேருமே அந்த ஆழ்நிலையில அந்த அன்பு என்ற பெயரிலே அத்துணை பேரும் வந்து ஒன்றாக ஒன்றி இணைந்து இருக்கின்றோம். ஆனா புறத்திலே இந்த மனதிலே அந்த கட்டுப்பாடு வைத்திருக்கிற காரணத்தினால அந்த இணைந்த அன்பு தெரியாமல் போய்விடுகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டும். எல்லாமே ஒன்றுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை துவக்கிய நோக்கம் ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி அப்படிங்கிறது இல்லாம அப்படியே எல்லாமே இதுல எதுலையுமே மனித குலம் எல்லை கட்டாமல் அனைத்துமே தான் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் அப்படின்னு அதை கொடுத்துருக்குறான். எல்லாமே கொடுத்தாச்சு. இதற்கு முன்பாகவும் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க, புதிதாக இனிமேல் எந்த தத்துவமும் சொல்ல தேவையில்லை, புதிதாக நாம கற்றுக்கொள்ள தேவையில்லை.
புதிதாக எதையும் போதிக்க தேவையில்லை. இதுவரை என்ன சொல்லி இருக்கின்றார்களோ, இதுவரை நமக்கு என்ன தெரிந்திருக்கின்றதோ, இதை சரியாக ஃபாலோ பண்ணா போதும். புதுசா கத்துக்கவே தேவையில்லை. இப்போது நமக்கு என்ன தெரிந்திருக்கின்றதோ, எந்த அளவுக்கு தெரிந்திருக்கின்றதோ, இதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணா போதுமே, வேற ஒண்ணுமே தேவையில்லைன்ட்டாங்க. புதிதாகலாம் ஒண்ணுமே தேவையில்லை. புதிதாக தத்துவம்லாம் தேவையில்லை. ஏற்கனவே எல்லாரும் சொல்லி வைத்து முடித்துட்டாங்க. அதையும் மகரிஷி அவங்க அற்புதமாக ஒருங்கிணைத்து இதுவரை எத்தனை பேர் சொன்னாங்களோ அத்தனை பேருடையும் அத்தனை தத்துவங்களையும் ஜூஸாக கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி இருக்கணும், எப்படி மன்றம் பெருகணும், மனம் எப்படி விரிவு பெறணும், எப்படி உலக அமைதி ஏற்படும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு பிறகு என்னென்னலாம் செய்ய வேண்டும், அனைத்தையுமே எப்படி பொது உடைமை ஆக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துக்கு பொது உடைமையாக இருக்க வேண்டும் என்பதிலே அழகாக எல்லாமே முடித்துட்டாங்க. அவ்வளவுதான். இனி என்ன செய்ய வேண்டும்? அந்த மன விரிவு பெற வேண்டும். அத்துணையும் உள்ளடக்கியதாக அதை உணரணும். இந்த இடத்திலே போராட்டமே இருக்கக்கூடாது. இந்த மன விரிவு பெறுவது அப்படின்னா என்ன? அந்த பஞ்சபூத நவகிரக தவத்திலே குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த மன விரிவு பெறணும். அதற்கு பல்வேறு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாக அனைத்துமே அப்படியே எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மன தகமை உணர்வு கிடைக்கும். அத்துணை தத்துவங்களும் தெரிந்து கொண்டு அந்த உரைநிலையை உடைத்த வேதாத்திரி மகரிஷி அவருடைய தத்துவத்தை திரும்பவும் உரைநிலைக்கு கொண்டு போய்விடக்கூடாது. அப்படியே புத்தம் புதிதாக இருக்கணும். மேலும் அதை செயல்படணும். இன்னும் போய் கொண்டு சேரணும். மன விரிவு பெற்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும். அதன் காரணமாக அத்துணை பேருமே மன விரிவு பெற வேண்டும். அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. வெளியில வேணா தெரியாமல் இருக்கலாம். அது நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மகரிஷி அவங்க ஒரு முறை சொன்னாங்க, அதாவது ஒரு பல தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல பல்வேறு தீவுகள் இருக்கின்றன. அப்படியே திட்டு திட்டா தீவுகள் இருக்கின்றன. அங்கே குரங்குகள்லாம் வசித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த குரங்கு என்ன பண்ணும்? அங்க இருக்கிற கிழங்கை பிடுங்கி கிழங்கு அப்படியே சாப்பிடும். இதுல என்னாச்சு? ஒரே ஒரு குரங்கு ஒரு முறை அந்த கிழங்கை பிடுங்கி போய் கடல் தண்ணீர்ல அப்படியே அலசி அந்த கிழங்கு இருக்கிற மண்ணை போக்கிட்டு அதன் பிறகு அந்த குரங்கு சாப்பிட்டது. அந்த தீவில் இருக்கக்கூடிய மற்ற குரங்குகள் அதையும் பார்த்தது. உடனே அத்தனை குரங்குகளுமே கிழங்க புடுங்கி இந்த தண்ணீர்ல அலசி சாப்பிட ஆரம்பித்து விட்டது. இது அந்த தீவுல பார்த்து கொண்டு இருக்கின்ற குரங்குகள். ஆனால் அடுத்த குறிப்பிட்ட நேரத்துல, குறிப்பிட்ட மணி நேரத்துல அந்த பல்வேறு தீவுல இருக்கிற குரங்குகள் அத்தூணையுமே எல்லாமே கிழங்க பிடுங்கி அந்த கடலிலே நீரிலே அலசி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்ததுன்னு சொல்லலாம். ஆனா மற்ற குரங்குகளும் எப்படி செய்தது என்னவென்றால், அந்த குரங்குல இருக்கக்கூடிய அதனுடைய மூளை
அந்த அலையிக்கம் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு குரங்குக்கு தோன்றிய காரணத்தெல்லாம் எல்லா குரங்குக்கும் அது மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மனிதர் என்று பார்த்தோம்னா எல்லாரும் ஒரே வேவ்லென்த்ல இருக்கிறாங்கன்னா ஒரே வேவ்லென்த்ல இருக்கிறது கிடையாது. நாம உலகத்தில் இருக்கிற புத்திசாலியோடு நாம ஒன்றுபட்டோம் என்றால் நாம புத்திசாலித்தனமான காரியங்களை செய்வோம். நாம முட்டாள்தனமா சில சமயத்துல செய்தோம்னா உலகத்துல இருக்கிற முட்டாள்களோடு நாம் ஒன்றுபடுகின்றோம். ஏன்னா குரங்கை பொறுத்தவரை உடல் அமைப்பு, மூளை அமைப்பு எல்லாம் ஒண்ணுதான் இருக்குது. மனிதனிடத்திலே பல்வேறு வினைப்பதிவு இருக்கின்றது. பல்வேறு பிறவிகளாக பெற்ற வினைப்பதிவு இருக்கின்றது. அது ஏற்ற இறக்கம் இருக்கும். இருந்தாலும் பெரும்பாலான மனிதர்கள் அந்த இயக்கத்திலே, தாகத்திலே, தேடுதல்ல இருந்தாங்க அப்படின்னா அவங்க அத்துணை பேருமே இந்த மொழியெல்லாம் தேவையே கிடையாது. எத்தனையோ மொழிகள் வேணா இருக்கலாம் இயற்கையில. மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதிதா உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு 10 மொழி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தருக்கு மீதி 9 மொழி தெரியாது. ஆனால் அந்த 10 பேரையும் யாருக்குமே தெரியாத ஒரு தீவுல போய் விட்டுட்டோம்னா குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அந்த 10 பேரும் புதிதாக ஒரு மொழியை கண்டுபிடித்து விடுவார். அதுதான் இயற்கையோட அற்புதமான அம்சம். அதனால அந்த மொழி கூட தேவையில்லை. அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றலின் காரணமாக யாரு அந்த மாதிரி உணர்வோடு இருக்கிறாங்களோ அது அத்துணையும் பிரபஞ்ச இணைப்பு ஒருங்கிணைப்பின் காரணமாக அத்துணை இணைத்து விடும். ஒருத்தர் ஏற்படக்கூடிய மூளையில் ஏற்படக்கூடிய உணர்வு இன்னொருத்தருக்கு ஏற்பட்டு அவங்க எல்லாம் தன்னை அறியாமே செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்ப அந்த மாதிரி எண்ணிக்கை பெருகணும். அந்த உரைநிலைக்கு சென்று விடாமல் புதிதாக நாம் இருக்க வேண்டும். அப்ப தகுதி என்று பார்த்தோம் என்றால் 6வது அறிவு படைத்த மனிதர்கள் அத்துணை பேருமே தகுதி படைத்தவர்கள். எல்லாமே மகரிஷி அவங்க சொல்லிட்டாங்க. அது ஒரு வரியா எல்லாத்தையும் படித்து எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு நிலையில சொல்லி இருக்கிறத தெரிந்து கொள்ள முடியும். மனதனுடைய மறுமுனை தெய்வமாக இருக்கின்றது. ஒரு முனை மனம் என்றால் அதனுடைய மறுமுனை தெய்வமாக இருக்கின்றது. அறிவேதான் தெய்வம் என்று கூறினார்கள். தெய்வமே அறிவாக இருக்கின்றது. பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க, நீயே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அத்துணை பேருமே அந்த பிரம்மஞான பயிற்சியை நடத்தி இயற்கையை தெளிவாக புரிந்து கொண்டு செயல் விளைவு தத்துவத்தை நன்றாக புரிந்து கொண்டு அந்த பிரம்ம ஞானம் என்பது என்ன, அந்த பிரம்ம ஞானத்தை எப்படி பெறுவதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் அத்துணை பேருமே நம்மை பிரம்ம ஞானியாக தான் பார்த்தார். அது மட்டும் இல்ல, அந்த பிரம்ம ஞானம் அடைவது என்பது ரொம்ப ஈஸியானது. இந்த சமைக்கிற வேலையை விட ஈஸியானது பிரம்ம ஞானம் அடைவது அப்படின்னு எல்லாமே சொல்லி வைத்துட்டாங்க. புதிதாக எதுவுமே கிடையாது. அத்துணை பேரும் அந்த காலத்திலிருந்து அந்த மாதிரி இறைநிலையை அடைவது எளிதானது அப்படின்னு எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. மகரிஷி அவங்களும் அதே போல சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் நமக்கு தெளிவு கிடைக்காததற்கு என்ன காரணம், ஏன் தாமதப்படுகின்றது, ஏன் தடைப்படுகின்றது என்று நமக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டாம். அப்ப தகுதி என்பது நமக்கு தகுதி கிடையாது என்று நினைக்க கூடாது. ஏனால் 6வது அறிவு படைத்து விட்டோம் என்றால் அந்த இடத்திலே முடிந்து விட்டது. அங்க ஒன்றுமே கிடையாதுங்க. அப்ப இத்தோடு இன்னும் தெளிவாக நம்முடைய மனம்தான் காரணம். நம்மிடத்திலே இரண்டு இருக்கின்றது. ஒன்று மனம் இருக்கின்றது, இன்னொன்று அறிவு இருக்கின்றது. இந்த 2ஐ வைத்து கொண்டுதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இதை தாண்டி நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது.
அப்ப மனதை கொண்டும் அறிவை கொண்டும் நன்றாக சிந்தனையோர் வழி வாழ்வு அப்படிங்கிற மாதிரி சிந்தனை செய்தோம் என்றால், புரிந்து கொண்டோம் என்றால், நாம் எந்த மாதிரி நிலையிலே இருக்கின்றோம், இயற்கை எப்படி அற்புதமான ஒரு படைப்பை மனிதனாக ஏற்படுத்தி இருக்கின்றது, அந்த இயற்கையே தன்னைத்தானே ரசித்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட்ட உருவம் தான் மனிதன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவும் சொல்லியாச்சு, இவ்வளவும் செஞ்சாச்சு, இப்ப என்னதான் வேணும்? அப்ப சரியாக நாம செய்யலைன்னா மகரிஷி மிக அற்புதமா கொடுத்துட்டாங்க. அதிலே தவறு ஏதும் கிடையாது. நம்மிடத்துல தான் தவறு இருக்கின்றது. நாம் தான் சரியாக செய்யவில்லை என்று மேலும் மேலும் பயிற்சி நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அது நீண்டு கொண்டே போகும். ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இந்த இடத்துல தத்துவங்கள் கூட கிடையாது. எல்லாமே தத்துவங்கள்லாம் சொல்லி முடித்துட்டாங்க. இந்த இடத்துல தத்துவங்கள் கூட கிடையாது. முழுமையாக உணரணும் அப்படின்னா நாம் எந்த மாதிரி நாம் இப்போது இருக்கின்றோமோ அப்படியே நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு உயர்ந்த நிலை அப்படின்னு எதை நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ரீ பகவத் ஐயா அவங்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், மிக உயர்ந்த நிலை என்பது எதுவுமே கிடையாது. இப்போது நாம் எப்படி இருக்கின்றோமோ இதுதான் உயர்ந்த நிலை. உண்மையாகவே இதுதான் உயர்ந்த நிலை. இந்த நிலைக்கு பிறகு எதுவுமே கிடையாது. நாம் இதுவரை ஆன்மீகத்திலே என்ன தெரிந்து வைத்திருக்கிறோமோ இதுதான் உயர்ந்த நிலை. இதற்கு பிறகு எதுவுமே கிடையாது என்று இந்த நேரத்திலே இந்த கணத்திலே அந்த அத்துணையுமே முடித்து கொண்டும் என்றால் வேலையே முடிஞ்சது. எப்படிங்க இதை ஒத்துக்க முடியும்? எப்படி ஒத்துக்க முடியும்னா, ஆன்மீக பிரிவில் இருக்கிறாங்க, அவங்க நிலைங்கிறது தெளிவாவே தெரியுது. இப்ப இருக்கிற நிலை என்னுடைய தகுதி என்னன்னு எனக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அப்ப தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால், கமா போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்து நாம செய்து கொண்டே இருந்தோம் என்றால், கற்பனையாக ஒரு இலக்கு வைத்து தேடிக்கொண்டே இருந்தோம் என்றால், எந்த மாதிரி ஒரு இலக்கு வைக்கின்றோமோ, எதை உயர்ந்த நிலை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நிலையை கடுமையான முயற்சி செய்து அதை அடைந்து விடலாம். ஆனால் அது அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியும், நாம் நினைத்த நிலை இது கிடையாது என்பது அது அடைந்ததுக்கு பிறகுதான் தெரியும். அப்படியே அந்த நிலையை அடைந்து விட்டாலும் அந்த நிலையை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கு அங்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும். அப்ப திரும்பவும் போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. மனதிலே மாபெரும் போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. அப்ப இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்ப தியானம் செய்ய தேவையில்லையா? தத்துவனை செய்ய தேவையில்லையா? அப்ப மகரிஷி தவறா சொல்லிட்டாரா? அப்படிங்கிறது நிச்சயமா கிடையவே கிடையாது. கண்டிப்பா தவம் பண்ணணும், கண்டிப்பா தத்துவனை செய்யணும். இது அத்துணை எதற்காகவென்றால் புறத்திற்காகவென்றால் மனதனுடைய ஆற்றலை திறமையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், ஒருநிலைப்படுத்தி மற்ற வேற எதுலையும் கவன சிதறல் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒருநிலைப்படுத்தி என்ன செயல் செய்யறோமோ அதை மிக சிறப்பாக செய்வதற்கு இது அத்துணையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காத
செயலை செய்வதற்கு தன்னை தற்சோதனை செய்து அதுக்கு உண்டான செயலை நல்ல செயலாக, இந்த சமுதாயம் அங்கீகரிக்கப்பட்ட செயலாக, சமுதாயம் பழிக்கக்கூடிய செயலை செய்யாத வகையிலே, உணர்ச்சி வயப்பட்டவர்களுக்கு செல்லாத வகையிலே, எப்போதும் அறிவினுடைய விழிப்பிலே இருந்து காரியங்களை செய்வதற்கு இது உதவி செய்கின்றது. ஆனால் ஒரு நிலை என்னவென்றால், நம்மிடம் நாம் எப்படி இருக்கின்றோமோ நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படியே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் இருக்க வேண்டும். அதுவே போராட்டம் ஆகிவிடும். அதை சரி செய்ய முடியுமா என்றால் முடியாது. எக்கச்சக்கமான எண்ணங்கள் ஏற்படுகின்றன, எக்கச்சக்கமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன, எக்கச்சக்கமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் அதனுடைய அனுபவமும் உணர்வும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. அதை அத்துணையுமே பிடித்து வைக்காம, இந்த மனது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது என்று பிடிவாதம் செய்து அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக அது முடியவே முடியாது. இப்ப மட்டும் கிடையாது, எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை மாற்றுவது முடியாது. மனதை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது. அறிவை கொண்டு மனதை சரி செய்ய இயலாது. சில காரணத்தினாலே இந்த தியானத்தினுடைய நன்மை அளப்பரியது. அபூர்வமான அற்புதமான அனுபவங்கள்லாம் ஏற்படும். தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும். அது ஓரளவுக்கு தான் முடியும். அந்த அடிமனதை ஓரளவுக்கு தான் கட்டுப்படுத்த முடியும். முழுமையாக நம்முடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து செய்தோம் என்றால் கட்டுப்பட்ட மாதிரி தெரியும். ஆனால் சமயத்திலே தலை விரித்து ஆடிவிடும். அப்ப என்னதான் செய்வது? மனதை பொறுத்தவரை எதுவுமே செய்ய தேவையில்லை. அப்ப அந்த அறிவு மனதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாம, இந்த அறிவு எதற்காக இருக்கின்றது என்றால் புற செயல்களை செய்வதற்கு தான் இருக்கின்றது. இந்த அறிவை கொண்டு மனதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அறிவு தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சரி செய்து விடலாம், நிச்சயமாக பெறக்கூடிய ஆனந்தத்துல பெறக்கூடிய பரவச நிலையில அதை கட்டுப்படுத்தி விட முடியும் என்று இந்த அறிவு மனதுக்கு சொல்லுது என்றால், ஏனென்றால் இந்த மனம் கள்ளம் கபடு இல்லாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக அறிவு சொன்னதை அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அது மாதிரி செயல்பட ஆரம்பித்து விடும். இந்த இடத்துல மனம் முடிவு பண்ண வேண்டுமோ அறிவு முடிவு பண்ண வேண்டும் என்றால் அறிவு தான் முடிவு பண்ணணும். இந்த அறிவு மனதை சரி செய்ய தேவையில்லை, போராடினாலும் முடியாது என்று முடிவு எடுத்து அதை அகத்தை சரி செய்வதற்கு முயற்சி செய்யாம புறத்துக்கு தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற முறையில ஈடுபட்டோம் என்றால் இப்போது இந்த மனம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. எந்த வேலையுமே செய்ய முடியாது. புறத்துல அத்தனை செயலுமே மனதை கொண்டுதான் செய்யறோம். அப்ப அந்த மனம் இந்த அறிவுக்கு உதவிக்கு வந்துவிடும். மனம் ரொம்ப அதாவது ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போல இருக்கும். அங்கே குழப்பமே ஏற்படாது. இன்ப உணர்வு ஏற்பட்டாலும் சரி, துன்ப உணர்வு ஏற்பட்டாலும் சரி. இன்ப உணர்வு என்றால் அதை நீட்டித்துக் கொள்ள வேண்டும் என்றோ, துன்ப உணர்வு என்றால் அதை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற உணர்வு இல்லாம எல்லாம் ஒரே மாதிரி, ஒரே சாதாரணமாக இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி இதெல்லாம் அப்படியே சாதாரணமா எடுத்துக்கணும் என்று தத்துவம் சொல்லி இருக்கிறது. ஆனா அதை கடைபிடிக்கணும் அப்படி முயற்சி செய்தோம் என்றால் முடியவே முடியாது. ஆனால் ரொம்ப ஈஸி, அங்க ஒண்ணுமே கிடையாது, மனதை ஒன்றுமே செய்ய தேவையில்லை என்றால் இது அத்தனையும் நடக்கும். ஆனால் இது நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு எதிர்பார்ப்போடு செய்தோம் என்றால் திரும்பவும் அங்க வேலை விடுகின்றது, திரும்பவும் போராட்டம் நடந்து விடுகின்றது. அந்த இடத்திலே போராட்டம் என்பதே இருக்கவே கூடாது. எத்தனை விஷயம் வேணாலும் கத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இப்பெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு.
வாட்ஸ்அப், யூடியூப்னு போனீங்கன்னா உலகத்துல எக்காச்சக்கமா நீங்க காலையில இருந்து வேற வேலை பார்க்காம நீங்க பாட்டு கத்துக்கிட்டு எக்கச்சக்கமா நீங்க அறிவை சேகரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த சேகரித்த அறிவின் காரணமாக எனக்கு தெரிந்து விட்டது ஆனா வேணா ஏற்படலாம். அந்த சேகரித்த அறிவு என்பது ஒரு ஒரு ஏரி மாதிரி தேங்கி இருக்கக்கூடியது. தேங்கி இருக்கிறது அந்த இடத்துல வந்து சிக்கலை ஏற்படுத்திவிடும், அழுக்கை ஏற்பட்டுடும். தேங்கியது சாக்கடையா மாறிடும். ஆனால் தெளிந்த அறிவு என்பது ஒரு நீரோடை போல, ஒரு ஆற்றை போல தெளிவாக எந்த புத்தகத்திலையும் எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் படிக்க முடியாத, தெரிந்து கொள்ள முடியாத விஷயத்த அப்படியே மனதில் தலையிடாம அப்படியே ஆறு போல ஓட விட்டோம் என்றால் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே புத்தம் புது நானாக இருக்கும். எல்லா நேரத்திலையும் எந்த உணர்வுகளையும் மாற்றி அமைப்பதற்கோ எதிர்க்கிறதுக்கோ ஒண்ணுமே வந்து கிடையாது. ஒரு ஏலம் நடைபெறுகின்றது. ஏலத்துல அதாவது நம்ம வந்து ஒரு மிக்சி வாங்குறோம், கிரைண்டர் வாங்குறோம். அங்க போய் வாங்கிட்டு வந்தோம், செக் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு 10 நாள் கெட்டு போயிடுச்சு. திரும்ப போய் அவங்க கிட்ட வந்து கொடுக்குறோம். அவங்க சரி செய்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா வேற ஒன்று மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் ஏலத்துல போய் ஒரு ஏலம் எடுத்தனா காரா இருக்கட்டும், இல்லை வேற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஏலம் எடுக்கல என்ன அதில் கண்டிஷன்னா அது எந்த மாதிரி இருக்கோ அந்த கண்டிஷனை அப்படியே ஏத்துக்கணும். அதான் முதல் நிபந்தனை. ஏலத்துல அந்த பொருள் எடுத்துட்டோம், வந்தோம், நல்லா இருக்கு, பார்த்தா சரி கெட்டு போயிடுச்சு, இதை போய் கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கண்டிஷனு எந்த நிறைகுறையோடு இருக்கின்றதோ அப்படி ஏத்துக்கணும். அதே போலதான் நம்முடைய மனதை எந்த மாதிரி குறையோடு நெறியோடு இருந்தால் எப்படி இருக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மாற்றிய பிறகு முயற்சியே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மாற்றியமைக்கான சிக்கல் ஏற்பட்டு விடாதா? ஏற்பட்டு விடாது. ஏனென்றால் அது சரி செய்யக்கூடிய தன்மை அதனிடத்திலே இருக்கின்றது. இயற்கையாகவே சரி செய்து கொள்ள வேண்டும், கொள்ளும். அது நாம முயற்சி செய்தோம் என்றால் அந்த முயற்சி தான் மேலும் பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடுகின்றது, மேலும் போராட்டத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த போராட்டமே இருக்கவே கூடாது. எந்த வகையிலும் அந்த இடத்துல போராட்டமே இருக்கக்கூடாது. இப்ப வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய தத்துவத்தோடு இதையும் இணைத்து பார்த்தா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள் அதன் மூலமாக பெரிய விடுதலை பெற்றிருக்கின்றார்கள். ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க. தெளிவாக அவருக்குள்ளே அந்த மாற்றம் வந்து அந்த ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இயங்கிய அந்த முக்தியும் அந்த விடுதலையும் அந்த முழுமை பேரு அப்படிங்கிறது உண்டான உண்மையான அர்த்தத்தையும் நேருக்கு நேர் அப்படியே உணர்கின்றார்கள். அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். திரும்ப திரும்ப அவருடைய அந்த ஏக்கத்தை தன்னுடைய சீடர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்துணை மக்களுமே அந்த அறிவு விரிவு பெற்று வந்து வரணும். நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் நமக்கென்று ஒரு இயல்பு இருக்கின்றது. அந்த இயல்பை மாற்றி அமைப்பதற்கு நாம் போராடினோம் என்றால் அந்த இயல்பு மென்மேலும் உறுதி பெற்று கொண்டே இருக்கின்றது. நம்முடைய இயல்பு நல்ல இயல்பா இருந்தா ஓகே. நல்ல இயல்பு இல்லை என்றால் என்ன செய்வது? மாற்றணுமே. இந்த மாதிரி இருந்தா வேற மாதிரி சிக்கல் ஆயிடுமே அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய இயல்பு நாமே ஏத்துக்கணும். நம்முடைய இயல்பை நாமே ஏற்றுக்கொண்டோம் என்றால் தானா சரியா போயிடும். அந்த இயல்பை மாற்றுவது கூட எளிதானது. ஆனால் இந்த இடத்திலே அந்த இயல்பை மாத்தணும். இது மாதிரி சொன்னா நல்லா இருக்குமே, இது மாதிரி சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேணாங்க. மனதிலே ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆனால் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து மாற்ற முயற்சி செய்தோம் என்றால் திரும்பவும் அந்த இடத்திலே போராட்டம் வந்து விடுகின்றது. நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அடிமடந்து உணர்வுகள் ஏற்படுது. அந்த உணர்வுகள் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நம்முடைய வினைப்பகுதிக்கு தகுந்த மாதிரி, நம்முடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி அந்த உணர்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனா உணர்வுப்படி நாம வந்து செயல்படுறோம். கோச்சிக்க கூடாதுன்னு பார்க்கணும். அது வருது. ஏன்னா அது இயல்பு. இன்னும் எத்தனையோ சொல்லலாம்.
இதெல்லாம் வேணாம்னு சொல்றேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். புத்தர் மாதிரி எப்போதும் புன்னகையோடு இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வரக்கூடாது. எல்லாமே ஆசைப்படலாம். நம்ம ஆசைப்படுறது வேற, தீர்மானம் பண்றது வேற. நாம செய்த தீர்மானம் மாதிரியா நடக்குது. அந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி நடக்குது. எத்தனை தீர்மானம் போட்டாலும் சரி, சத்தியமா செய்ய மாட்டேன், நாளையிலிருந்து செய்ய மாட்டேன், என்னென்னலாம் பேசிட்டு இருக்கலாம். தீர்மானம் என்பது வேறு, இயல்பு என்பது வேறு. அந்த இயல்பையும் மாற்றி அமைக்க முடியும். எப்படி என்றால், இந்த தீர்மானம் ஒன்றா இருக்கின்றது, இயல்பு வேறையாக இருக்கின்றது. தீர்மானப்படி நடக்கல, திரும்ப நாம கோச்சுக்கிறோம், இன்னும் வேற மாதிரி செயல் செய்யறோம், உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கிறோம். ஆக எத்தனை தவம் பண்ணியாச்சு, எத்தனை தத்துவம் பண்ணியாச்சு, திரும்ப திரும்ப இந்த மாதிரி இருக்கிறமே ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. இந்த குற்ற உணர்வு போய் அடிமனதில் பதிவாகிறது. அடுத்த முறை செய்யறப்ப அந்த குற்ற உணர்வு தான் எடுத்து காமிக்குது, பூதாகாரமா காமிக்குது. உலகத்துல எத்தனையோ பேர் இன்னும் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு வேலைகள் செய்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி வேலைகள், அதாவது தவறான வேலைகள்லாம் எக்கச்சக்கமா செய்துட்டு இருக்கிறாங்க. கவலையே போடாம, குற்ற உணர்வு இல்லாம, இந்த மாதிரி வேதாத்திரி மகரிஷியுடைய சீடனா இருந்துகிட்டு நல்லதே செய்யணுங்கிற எண்ணத்தோடு, நல்லது மட்டுமே செய்யணுங்கிறது கவனத்தோடு, கர்ம வினை தொடராம இருக்கிறது பார்த்து பார்த்து செய்து, தப்பி தவறு செய்து குற்ற உணர்வு தேவையா? அவன குற்ற உணர்வு இல்லாம ஜாலியா செய்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் பாருங்க, டிவி பாருங்க, பேப்பரை படிங்க. இன்னும் ஜூன் 4ஆம் தேதி வரை என்ன கத்துக்கிட்டு இருங்க, என்ன பேச்சு பாருங்க. இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கிறாங்க ஏங்க? அவங்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, இந்த வார்த்தையை என்னை அறிய வருது, வெக்கமே இல்லாம ஓடுகிட்டு இருக்காங்க. நாம எதுக்குங்க இருக்கணும்? எதுக்கு குற்ற உணர்வு பெறணும்? அற்புதமான நிலையில நாம இருக்கிறோம், சூப்பரான ஸ்டேஜில் இருக்கிறோங்க. நம்ம மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த உணர்ச்சியப்பட்ட ஆளுங்களே இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏன் அற்புதமான நிலையிலிருந்து, நல்ல நிலையிலிருந்து எதுக்காக குற்ற உணர்வு பெற வேண்டாம்? அது நடந்து முடிந்து விட்டது. குற்ற உணர்வு எதற்காக வருகின்றது? எதிர்காலத்தில் இது மாதிரி தவறு செய்யக்கூடாது என்பதற்காக, அது ஹெல்ப்புக்காக வருது. ஆக குற்ற உணர்வே வரக்கூடாது அப்படின்னு முயற்சி செய்தோம் என்றால், அந்த இடத்துல போராட்டம் அதிகமாயிடுதுங்க. ஆக ஒன்றுமே தேவையில்லை. இருக்கிற சூப்பர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, வேதாந்த மகர்ஷியுடைய சூப்பர் ஸ்டேஜ், அற்புதமான தகுதி. மகரிஷி எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா? சில குருக்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, அதாவது டெஸ்ட் பண்ணி தகுதி இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு கொடுக்குற குரு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் குரு இருக்கிறார்கள், அதெல்லாம் அதாவது டெஸ்ட் பண்ணி கொடுக்குற குரு. வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்கள் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்றது, தகுதியெல்லாம் பார்க்கறது கிடையாது, அப்படியே கொடுத்து விடுகின்றது. எல்லாமே வாரி வழங்கி விடுகிறது. அதை வைத்துக்கிட்டு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது கூட தேவையில்லை. அவங்க செயலொழிவு அவங்க. ஆக அந்த மாதிரி நிலையில பார்க்கும்போது அற்புதமான தகுதியிலே இருக்கின்றோம். ஆகவே குற்ற உணர்வு நமக்கு தேவையில்லை. அது முடிந்து விட்டது. இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது, பரவாயில்ல, எதிர்காலத்துல சிறப்பா செய்வோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அதை அப்படியே ஆறு போல ஓட விட்டுட்டு தெளிவாக மனதை சரி செய்யக்கூடிய வேலையில ஈடுபடாம அப்படியே ஃப்ரீயா இருந்து பாருங்க. அந்த நிலையில அதுக்கப்புறம் புறத்துல அப்படியே செயல், எவ்வளவு செயல் இருக்கு தெரியுங்களா? உலகத்துல எக்கச்சக்கமான செயல் இருக்குதுங்க. நாம தாங்க அது செய்யணும். இந்த அகத்துக்கே நேரம் சரியா போச்சுன்னா, இத போராட்டத்துக்கே சரியா போச்சுன்னா, நான் சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்தால் எப்படி இருக்கும்? உண்மையான அற்புதமான தகுதியில இருக்கிறோம். அதனால என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மேல அன்பு வைத்துக் கொள்ள வேண்டும். நாமே ஏற்றுக்கொண்டாதான் மற்றவங்களை அவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். ஆனாலும் இந்த மாதிரி வேணும்னு தான் ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அதை ஃப்ரீயா விட்டு பாருங்க. அந்த ஆறு போல ஓட விடும்போது, அந்த உணர்வுகளை எதிர்த்து செயல்படாமல் இருக்கும்போது, எப்படி குற்ற உணர்வு, என்ன மாதிரி செயல், இவ்வளவு நாள் தியானம் பண்றோமே, இந்த மாதிரிலாம் பண்றோமே, இப்படி நடந்துக்கிறோமே,
என்ற உணர்வும் இந்த குற்றுணர்வும் போய் பதிவாகி அடுத்த முறை இந்த அனுபவம் தான் இயல்பா மாறுது, இயல்பா தான் அனுபவமா மாறுது. அப்ப திரும்ப திரும்ப இது நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுக்கு தான் முடிவு தான் என்ன? அப்ப திரும்ப இந்த உரைநிலைக்கு செல்லாம இத அந்த அருள் தந்தை கொடுத்த அறிவை பயன்படுத்தி இன்னும் மேலும் எப்படி செயல்படுவது, எப்படி இது கொண்டு போவது, எதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்படணும். அப்ப ஆறு போல ஓட விடும்போது அங்கே தேக்கம் இல்லாமல் இருக்கும்போது இந்த உணர்வுகள் திரும்ப அடிமனதுல போய் பதிவாகி அதுவும் அதை திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் இதோட சேர்ந்து உணர்வோடு சேர்ந்து ஆறு போல ஓட ஆயிடுச்சுன்னா என்ன மோதினாலும் சரி, என்ன மாதிரி மோதினாலும் சரி, அதன் காரணமாக அந்த பாதிப்பே இல்லாம சிறப்பாக நம்முடைய கடமைய நம்முடைய குடும்பத்துக்கு, இந்த ஊருக்கு, உலகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நம்மால் சிறப்பாக செய்ய முடியும். அதற்கு தான் நாம் பிறந்திருக்கின்றோம். அப்போது வேறுகொண்டு மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். அற்புதமான ஒரு தகுதியிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்துகிட்டாதான் அங்க நடக்கும். இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது சொல்லி வேற ஏதாவது கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அப்பக இதுதான் தெல்ல தெளிவாக இருக்கின்றது. எந்த உணர்வையும் மாற்ற செய்ய முயற்சியை செய்யாதீங்க. அது நம்முடைய இயல்பின் காரணமா ஏற்பட்டிருக்கின்றது. அப்படியே விட்டுவிட்டால் குறிப்பிட்ட காலகட்டத்திலே நம்முடைய இயல்பு அத்தோணியும் நல்லதாக எந்த இதுவுமே அதாவது இப்படி இருக்கணும் கூட பயன்படுத்தாம எழுகின்ற எண்ணங்கள் யாவும் நற்பயனா மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய இயல்பை முயற்சியை செய்யாம நம்முடைய இயல்பை நல்லது மட்டும்தான் செய்யற மாதிரி ஒரு வல்லமை இயற்கையாக கிடைச்சிரும். அந்த மாதிரி கிடைச்சா கூட நம்ம ரொம்ப நல்ல செய்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட வராது. மீது வேறு வகையில அதை மாற்றணும் முயற்சி செய்யணும்னா பல்வேறு சக்திகள் சித்துகள்லாம் கிடைக்கலாம். ஆனால் அது கிடைத்து விட்டதென்றால் அந்த இடத்துல தன்முனைப்பு கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பே இருக்கின்றது. ஆக இயல்பான நிலையிலே யதார்த்தமான நிலையிலே நாம் இருந்தோம் என்றால் அந்த இயற்கையை அற்புதமாக நம்மை வழி நடத்த ஆரம்பித்துவிடும். அதன் மூலமாகத்தான் அந்த அந்த எத்தனை தனி மனிதர்கள் அந்த மனதனுடைய விடுதலையும் மனதனுடைய முக்தியையும் அடைகின்றார்களோ அப்போதுதான் வேதாத்திரி மகரிஷி கண்ட கனவு அது சீக்கிரமாக பலிதமாகும். அதாவது அந்த தனி மனிதன் அமைதி, அங்க போராட்டமே இல்லாம தியானம் பண்ணா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணணும், அழகா பண்ணணும், அப்படியே அது பாடுக்கு வரணும். அங்க அங்க எதிர்ப்பே இருக்கக்கூடாது, அப்படி அழகா அது மாதிரி வரணுங்க. வேற மாதிரி எண்ணங்கள் மோதி ஆக தியானத்தை கலைக்குன்னா சொல்லக்கூடாது. எல்லாமே நினைவே ஒரு தவமாக அந்த மாதிரி அழகா தியானத்தை என்ஜாய் பண்ணணுங்க. ரொம்ப போராடிட கூடாது. வரலையே என்ன வர நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க போராடிட கூடாது. அந்த மாதிரி ஜாலியா தியானம் பண்ணணுங்க. அதை என்ஜாய் பண்ணணுங்க. அந்த மாதிரி தனி மனிதன் உண்மையாகவே அந்த தனி மனிதன் அமைங்கிறது சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை தனி மனிதர்கள் பெறுகின்றார்களோ அதை பொறுத்து மாற்றம் இருக்கும். இல்லைன்னா பேசிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த தனி மனிதன் அமைதி மூலம் தான் அந்த உலகத்துல மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த மன விரிவு நிஜமாக உள்ளுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது. ஒன் சைடு இருக்கவே கூடாது. அந்த ஜாதி, மதம், இனம், நாடு அப்படியே எல்லாமே இல்லாம ஒரு விரிந்த நிலையிலே பரந்த நிலையிலே அந்த அறிவு அந்த மாதிரி விரியக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறையக்கூடிய தன்மை மனிதனத்திலே இருக்கின்றது. அந்த அளவுக்கு விரிந்த நிலையிலே அந்த நிலையில இருக்கணும். அதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். எதை பயன்படுத்திக்கலாம்னா அப்படியே மனதை பொறுத்தவரை ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஆறு போல ஓட விட்டால் போதும், ஆறு போல ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது, அதை குறுக்கிடாமல் இருந்தால் போதும் என்று இருந்தால் போதுமானது. இல்லை என்றால் எல்லை கட்டிய நிலையிலே ஜாதி காரணமாக மதத்தின் காரணமாக ஒரு மனிதனை எல்லாமே ஒண்ணுதான். என்ன பாருங்க, இந்த இதெல்லாம் வேறுபடுத்தி கொண்டு இருந்தா எவ்வளவு சிக்கல் ஏற்படும். அத்தனை சிக்கல் தான் அங்க ஏற்படும். இந்த மன விரிவு தான் வேணும். அந்த இஸ்ரேல்காரங்க அந்த காசாவில் இருக்கிற மக்கள்லாம் எல்லாமே அந்த எகிப்தினுடைய ஓரத்துல போய் ராஃபா அப்படிங்கிற நகரத்துல தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க.
இஸ்ரேல் இப்ப என்ன சொல்றாங்க, அங்க கிட்டத்தட்ட அந்த 1,00,000 பேர் இருக்கிறாங்க, நீங்க அத்தனை பேரும் வெளியேறுன்னு சொல்றாங்க. நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் வெளியேறணுங்கிறாங்க. நிஜமா கொஞ்சம் நினைத்து பாருங்க, 1,00,000 பேரு அந்த ஊரை விட்டு போனா எப்படி வெளியேறுவது, எங்கே செல்வது, எந்த உடல்நிலை கொண்டு செல்வது, எப்படி சாப்பிடுறது, இயற்கை கழிவுகளை எப்படி தீர்த்து கொள்வது, இது கொஞ்சமாவது யோசனை பண்ண வேணாமா? நான் தாக்குதல் நடத்தியே தீருவேன். ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஹமாஸ் பிரிவினருக்கும் வந்து அந்த சண்டை ஒப்பந்தம் ஏற்பட்டு எகிப்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் சரி சண்டை வேணான்னு ஒரு முடிவு பண்றப்ப இந்த மாதிரி சொன்னா என்ன பண்றது? அமெரிக்கா சொல்றாங்க இந்த மாதிரி முடிவு எடுத்தா உனக்கு ராணுவ சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்றது. ஏங்க இது முன்னாலேயே செய்திருக்கலாமே, ஏற்கனவே இந்த முடிவு எடுத்திருக்கலாமே. அந்த ஹமாஸ்காரங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே போயிட்டு ஒரு தாக்குதல் நடத்தானா தொடர் விளைவா இங்க என்ன ஆச்சு? என்ன போங்க இந்த மனைவியுறு பிரிவுங்கிறது இல்ல சார். எப்படி எது வேணாலும் இயற்கை நடத்தி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் நாம இதன் மூலமாக நம்முடைய மனம் பாதித்தால் கூட இந்த பாதிப்பை நாம பயன்படுத்திக்கணும். இந்த பாதிப்பை சரிப்படுத்த முயற்சி கூடாது. எத்தனை பாதிப்புகள் ஏற்படுகின்றதோ அதை பொறுத்து அதை பயன்படுத்தி நாம் ஏதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தா போதுமானது. அறம் செய்ய விரும்புங்கிற மாதிரி நம்முடைய தகுதி என்னன்னா தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா இதை நினைச்சாவே அது ஒரு தகுதி தான். தன்னுடைய தன் குடும்பம் அப்படின்னு எல்லை கட்டி இருக்காம அதே வந்து நம்ம கடமையில மிக சிறப்பாக செய்யணும். அதற்கு மேல இந்த மாதிரி ஒரு மனதை விரிவுபட்டு அந்த மாதிரி நிலையை செய்தா அந்த போர் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. போதை இல்லாத தமிழகத்தை வந்து உருவாக்கணும். நம்முடைய இளைஞர்களை வந்து எடுத்துரைக்கணும். எடுத்துரைக்கிறத விட யாரும் சொன்னா கேட்கிற மாதிரி தெரியல. மானசீகமா நம்மிடத்திலே மன அமைதி ஏற்படுத்தி விட்டதென்றால் அந்த குரங்கு கதை மாதிரி இந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலம் தான் செய்ய முடியும். வீணாக கற்பனையாக இங்க ஆசைப்படுறது கூட தப்பு. ஆனால் தெளிவாக உறுதியாக அந்த தமிழகத்தை இந்த போதையின் கோரப்புடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் நாம முடிவு எடுக்கணும். நாம முயற்சியை செய்து கொண்டே இருக்கணும். சலிப்பு இல்லாமல் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். கவலையே படக்கூடாது. ஏங்க இப்படி இருக்காங்க? அதெல்லாம் கவலையே படாது. அதுக்கெல்லாம் வந்து நம்முடைய ஜீவகாந்தத்தை வந்து வேஸ்ட் பண்ணிரும். தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி அதையும் நம்ம வந்து ஒரு எனர்ஜியாக பயன்படுத்தி நாம வந்து செயல்படணும். நிறைவாக இந்த தகுதியை வந்து வேற கோணத்துல நம்ம பார்க்க போறோம். வேற கோணம் என்னன்னா இதையும் நம்ம ஆறு போலதான் ஓட விடணும். இருந்தாலும் எனக்கு தோன்றியது நான் சொல்றேன். ஒரு 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 10-12 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பா இறந்து விட்டார். அவருக்கு வயது 96 வயது. அவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, சரிங்க நான் காலையில உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். அவர் சொன்னாருங்க வீட்டுக்கு வர வேணாங்க, 10 மணிக்கு உங்களுக்கு அழைச்சி எங்க வீட்டுலாம் கண்டுபிடிக்கணும், நேரா மயானத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். 10 மணிக்கு நேரா மயானத்துக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. நானும் 10 மணிக்கு நேராக மயானத்துக்கு போனேன். அங்க இருந்து அந்த அவர் ஃப்ரெண்ட உடலை வந்து அவங்களுடைய தந்தையுடைய உடலை வந்து கொண்டு வரல. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பொள்ளாச்சியில் இருக்காரு. அவரும் வந்தாரு. நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஸ்ரீலங்காவெல்லாம் வந்து அந்த இன படுகொலை நடக்கிறப்ப நேரம் பார்த்தவங்கலாம் பாத்தீங்கன்னா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடும். ஏன்னா நம்ம வழியில சொல்றேன் அந்த மாதிரி நடக்கும். இன்னும் போர்ல இருக்கக்கூடிய நம்முடைய போர் வீரர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு போராட்டம் வரும்போது மக்கள் எல்லாம் கொன்று குவிப்பாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க. மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, அப்ப ஒரு நாடு இன்னொரு நாடை வந்து பல்வேறு கொலைகளை செய்து ஒரு பிடித்து விட்டது தன்னுடைய இராணுவ பலத்தின் காரணமாக. அந்த நாட்டை இன்னொரு நாடு இராணுவ பலத்தின் பிடித்து விட்டது. அப்ப இது மாதிரி கொலை பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில யாரு மிஞ்சுவாங்கன்னா கொலைகாரர் தான் மிச்சமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நேருக்கு நேர் பார்த்தா அவங்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கும். என்னதான் நேருக்கு நேர் பார்க்கணும். இருந்தாலும் வேதாத்திரி மகர்ஷி போன்ற மகான்கள் நேருக்கு நேராக பார்க்கவில்லை என்றால் கூட அந்த உயிர் படக்கூடிய துன்பத்தை உணர்ந்தார்கள் என்றால் அந்த உணர்வு
அந்த பாதித்து அவங்க ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஏக்கம் பெருகும். எல்லா மக்களுக்கும் அந்த ஏக்கம் பெருகும். அந்த ராஃபா நகர் மேல போர் தொடுக்க வேண்டாம் என்று அந்த இஸ்ரேலுடைய இராணுவத்துல இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் வந்து முறையிடுறாங்களாம். ரொம்ப பேர் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்காங்களாம். ஏற்கனவே நாங்க என் குடும்பத்துல எத்தனை பேர் இழந்துட்டோம். தந்தையை, கணவனை, மகனை எத்தனை பேர் இழந்துட்டோம். இதுல நேருக்கு நேர் தரைவழி தாக்குதல் நடத்தினா இன்னும் ரொம்ப சிக்கல் ஏற்படும். அவங்க வந்து கோரிக்கை விடுக்கிறாங்க. அவங்க இஸ்ரேல்காரங்க கேட்பாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நேருக்கு நேர் பார்த்தா பயங்கரமா இருக்கும். அந்த பார்த்தா எப்படி இருக்குன்னு அந்த வேவ் லென்த்துக்கு போய் நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி ஃப்ரெண்டோட தந்தாங்க, கொஞ்ச நாள் வச்சு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்ன ஆச்சு, அன்னைக்கு மட்டும் 18 பேர் இறந்துட்டாங்க. எல்லாம் கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. அங்க மின்மயானத்துல வேலை பார்க்குறவங்களெல்லாம் அவங்களால முடியவே இல்லையா. நானும் ஒரு ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவருக்கு வந்து ஒரு 75 வயது இருக்கலாம். அவர் சொன்னாரு, என்னுடைய வாழ்க்கையில இதுவரை இத்தனை பாடிய நான் இதுவரை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரு. உட்காந்துருக்கோம், ஒரு வேனை வந்து இறங்குது, அங்க ஒன்று தூக்கி போடுறாங்க, அந்த பக்கம் ஒன்று தூக்கி போடுறாங்க. அப்போ ஒரு வேன்ல வந்து அங்க போய் இறங்கிச்சு. என்னுடைய நண்பர் ஏதோ பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா அங்க ஒன்று கிடக்குது. ஏங்க இது எப்போங்க வந்திருந்தாரு? இப்பதாங்க ஒரு வேன் வந்து போட்டுட்டு போச்சு அப்படின்னு சொன்னேன். ஒரே நேரத்துல அட் எ டைம் 7, 8 அங்கேயே கிடக்குது. இன்னும் ரொம்ப பேர் அந்தந்த இதுல இருக்கிறவங்க உறவுகள் வந்திருக்கிறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இங்க என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு? உங்க வீட்டுல ஒருத்தர் அங்க தூக்கி போட்டு அப்படியே கிடக்குறாரு, அனாதை மாதிரி கிடக்குறாருங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, சர்வ சாதாரணமா பேசிட்டு இருக்கிறாங்க. சுத்தி பார்த்தா அவ்வளவு கிடக்குதுங்க. அன்னைக்குதான் நேருக்கு நேர் பார்த்தேன். அப்படியே அங்க சூடத்தை ஏத்தி எங்க உள்ளார அனுப்பும் போது அந்த உள்ளுக்குள்ளார அப்படியே நெருப்பு, இதோட இந்த பணம் அங்க போகுது, அப்படியே அது எரிந்து கொண்டு இருக்கின்றது. இப்ப நினைச்சு பாருங்க நம்முடைய தகுதி என்ன. அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுது. இதுக்கே இயற்கையா மரணம் அடைஞ்சவங்களுக்கு இந்த நிலைனா இந்த போர் மூலமாக எத்தனை பேர் இறப்பாங்க. அதனுடைய அலறல், அதனுடைய துன்ப வேதனை ஏன் தான் இப்படி இருக்கிறாங்க. அந்த இடத்திலே போய் உட்கார்ந்தோம்னா, ஏதாவது பெரிய வீட்டுக்கு போனா அங்க போய் பேசிட்டு இருக்க கூடாது. வெளியில அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டு அப்படியே நினைத்து பார்க்கணும். இந்த நிலை நமக்கு ஒரு நாள் நிச்சயமா ஏற்படும். அது எப்ப வேணாலும் நடக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம். இப்போது என்ன நிலையில இருக்கிறேன், என்னுடைய தகுதி என்னன்னு இப்போ நினைக்கணுங்க. இப்ப நினைச்சு பார்க்கணும். எனக்கு வரலன்னு நினைக்க கூடாது. அவரு போயிட்டாருன்னா ஏன் இருக்கேன்னா அது சந்தோஷப்படக்கூடாது. அங்கதான் மௌனமா உட்கார்ந்து சிந்தனை செய்து பார்க்கணும். இதுதான் நேரம். புத்தரே வந்து தன்னுடைய சீடர்ல ஒரு 3 மாதம் போய் சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து தியானம் பண்ண சொல்லுவாராம். பாருங்க, அந்த இடத்துல மாறிதான் சொல்லுவாங்க. எந்த வேணாலும் நீங்க ஒரு புக் பண்ணுங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம். ஆனால் நம்முடைய இந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை கேன்சலே பண்ண முடியாது. அது மகானா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஒரு நாளுக்கு முடிவு இன்று இருக்கின்றது. நமக்கு அந்த ஒரு முடிவு இருக்கிறது. அப்ப அந்த நினைச்சு பார்த்தா நம்முடைய தகுதினா ஒண்ணுமே கிடையாதுங்க. 100, 120 வயதுலாம் அந்த பிரபஞ்சத்துக்கு முன்னால ஒரு செகண்ட் மாதிரி ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ளதான் என்ன ஆட்டம். அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு, இதெல்லாம் ஓகே, ஆனா போனோம்னா எல்லாம் மறந்து போயிடுதே. பாருங்க, மறந்துடுது. அது தத்துவம் பார்த்தோம்னா மறந்ததான் செய்யும். ஆனால் இந்த ஆறு போல ஓட விட்டோம் என்றால் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அந்த ஒரே ஒரு தீர்வு தான். அப்ப அந்த முறையில நம்முடைய தகுதி தெரிந்து கொண்டு நல்ல நிலை இருக்கும் என்பதை மறக்க கூட தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அந்த புரிந்து கொண்டாலே போதுமானது. அந்த மாதிரி மகிழ்ச்சி கண்ட கனவை நாம் மென்மேலும்
நம்மால் முடிந்த வகையிலே கொண்டு செல்லும் என்று கூறி வாய்ப்பை நல்கிய அத்துணை பேருக்குமே, என்னை பேச வைத்த உங்கள் அத்துணை பேருக்குமே நிஜமாவே நான் சொல்றேன், ஒரு ஒரு வேற மாதிரி சொல்லலைங்க, நிஜமாவேங்க. நீங்க கேட்குறீங்க பாத்தீங்களா, நீங்க தான் என்னை பேச வைத்தது. தகுதி அப்படின்னு எதுவும் தோணுச்சு, கொடுத்தாச்சு. எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லை, ஆரம்பித்தது மட்டும்தான். மீது அத்துணை பேருமே நீங்க இயங்கிய இயக்கத்தின் காரணமாக வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மேல நீங்க வைத்த அன்பின் காரணமாக என்னை பேச வைத்திருக்கின்றீர்கள். அதற்கு உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.